Welcome to Smart Kutti TV. வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காட்டுக்குள்ளே நடந்த 2 ராஜ்யங்களோட கதையை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் 2 ராஜ்யங்கள் இருந்தன. சிங்கத்தின் ராஜ்யம் மற்றும் புலியின் ராஜ்யம். சிங்கம் மிகவும் கோபக்காரன். நான் சொல்வதை மட்டும் செய் என்று எப்போதும் கத்தும். அதனால் அதன் ராஜ்யத்தில் உள்ள விலங்குகள் பயந்து சோகமாகவும் பலவீனமாகவும் வாழ்ந்தனர். ஆனால் புலி மிகவும் அமைதியானதும் நியாயமானதும். அதன் ராஜ்யம் அழகும் சுதந்திரமும் நிறைந்தது. அங்கு உள்ள விலங்குகள் சந்தோஷமாகவும் வலிமையாகவும் இருந்தனர். ஒரு நாள் ஒரு சிறிய மான் தவறுதலாக புலி ராஜ்யத்துக்குள் வந்தது. அங்கு உள்ள சுத்தம், அமைதி, மகிழ்ச்சி, அதை பார்த்து அதற்கு ஆச்சரியமே. என் குடும்பமும் இங்கே வாழ வேண்டும் என்று நினைத்தது. அது வேகமாக வீட்டுக்கு செல்லும் வழியில் தன் அப்பா தன்னை தேடுவதைக் கண்டு, பசுமையான இடத்தைக் கண்டேன், நாமும் அங்கே சென்று விடலாம் என்று சொன்னது. சரி, நம் அனைவரும் செல்லலாம் என்று. வீட்டுக்கு சென்று தன் அம்மாவிடம், அம்மா, அங்கே மிகவும் அழகான சுதந்திரமான இடம், நாமும் அங்கே போவோம் என்று. மான்களின் குடும்பம் இரவில் யாருக்கும் தெரியாமல் சிங்கத்தின் ராஜ்யத்திலிருந்து வெளியேறினர். காலை புலியை சந்தித்து, எங்களை இங்கே வாழ விரும்புகிறோம், அனைவருக்கும் நல்லவராக இருப்போம் என்று கேட்டனர். புலி நம்பிக்கையுடன் அவர்களுக்கு அனுமதி அளித்தது. சில நாட்களில் இன்னும் பல விலங்குகள் சிங்கத்தின் ராஜ்யத்திலிருந்து புலியின் ராஜ்யத்துக்கு வந்தனர். புலி தன் விலங்குகளிடம் ஆலோசனை கேட்டது. அவர்கள் அனைவரும் அவர்கள் விதிகளை பின்பற்றினால் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள். அவர்களும் அனுமதிக்கப்பட்டனர். இதைக் கண்டு சிங்கம் கோபமாக வந்து, என் ராஜ்ய விலங்குகளை திருப்பி அனுப்பு என்று முனைந்தது. புலி மழுத்தது. அவர்கள் என் ராஜ்யத்தை நம்பி வந்தனர், அதனால் அவர்களை அனுப்ப முடியாது என கூறியது. இருவரும் சண்டை செய்ய முயன்றபோது ஒரு முதிய கரடி வந்து, எளிய தீர்வு ஒன்று இருக்கு என்று சொன்னது. எல்லா விலங்குகளையும் அழைத்து, நீங்கள் எங்கு வாழ விரும்புகிறீர்களோ அங்கிருக்கின்ற அரசனின் பின்னால் சென்று நில்லுங்கள் என்றது. ஒருவருக்கொருவர் அனைவரும் புலியின் பின்னால் நின்றனர். சிங்கம் மட்டும் தனியாக நின்றது. அது தனது தவறை உணர்ந்து அமைதியாக திரும்பிச் சென்றது. புலி ராஜ்யம் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக தொடர்ந்தது. கருத்து: அதிக கோபமிருந்தால் எல்லாரையும் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். அன்பாகவும் கருணையுடனும் வாழுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கதையை பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.